ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு, 7ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சூரியன் புதன், 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது செஞ்சிருக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்வார். ஜூலை 7ஆம் தேதி புதன் பாருங்க 10ஆம் இடத்துல சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்வார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சனி வக்கரநிலை பெற இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 10ஆம் இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார், ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து. அப்போ பாருங்க, நீண்ட காலம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல புதன் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதனால கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் பாருங்க, புது வேலை, குடும்பத்தில் சுபகாரியம், சுப செலவு, அதே போல் சென்றிடமெல்லாம் சிறப்பு, நீண்ட காலம் குழந்தை பாக்கியவர்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு யோகம், உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு, பதவி யோகம், புதிய பதவி தேடி வர்றது, உயர் பதவி தேடி வரக்கூடிய அமைப்பு, அதே போல் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அதிர்ஷ்டம், இப்படி பல சிறப்புகளை இந்த மாதம் பார்க்க முடியும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார், எதையும் வெல்ல முடியும். எங்கே போனாலும் பாருங்கள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்ல முடியும். உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் பலமாக இருக்கிறார். அதே போல் பாருங்கள், கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு குரு லாபஸ்தானத்தில் இருப்பார். இந்த குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதனால பிள்ளைகளால் அனுகூலம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கும், பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும், புதுசாக இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். முக்கியமாக யாரெல்லாம் நிலத்தில் போர் போடணும், தண்ணி வசதி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதன் மூலம் ஆதாயம் கொடுக்கும். விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு பாருங்கள் இன்னும் ஒரு வருஷம் டாப்பாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால முழு ராஜபார்வை காலம். அப்போ கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த ஒரு வருடத்தில் 2027 ஜூனுக்குள்ளே கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்கள் திருமண பாக்கியம் கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் முக்கியமாக உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். அதே போல் பண வரவு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும். புதுசாக வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். பயணத்தால் லாபம் கிடைக்கும், வெளிநாடு மூலம் யோகம் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உயர்ந்த பதவி, கௌரவ பதவி இதெல்லாம் தேடி வரும். அப்போ குரு லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. புது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு சரியான காலம். சொந்தமாக ஏதாவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருப்பது. அப்போ குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருப்பதனால பாருங்கள் மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறார் இந்த மாதம், ஜூலை 10 to 13 இந்த 4 நாட்களும். அப்போ இந்த 4 நாட்களும் பாருங்க பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதம் இதெல்லாம் ஆகாது. முக்கியமாக பாருங்க 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல கேதுவோட நெருக்கமாக இருப்பதனால வாகன விஷயத்தில் விழிப்பாக போகணும். தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு, பெரிய கோயிலுக்கு ஏதாவது போகணும், இல்லைன்னா கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் செய்யணும் அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதிக்கு அப்புறம் செய்வது நல்லது. அதே போல் கன்னிராசி ஆண்கள் பாருங்கள் பெண்கள் விஷயத்துலையும், கன்னிராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதே போல் தூக்கம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, உங்கள் கூட பிறந்த சகோதரிகள், அதே போல் தந்தையார் வழியில் இருக்கிற பெண்களால் உங்களுக்கு இந்த மாதம் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுப விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் ஆபரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசி பெண்கள் இந்த மாதம். அதே போல் 3ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். இது பாருங்கள், உங்களுக்கு 3ஆம் இடம் பலம் பெறும். 3ஆம் இடம் பலம் பெறுவதனால மனசில் தைரியம் அதிகரிக்கும், முயற்சிகள் கைகூடும், புதிய முயற்சிகளால் அனுகூலம் கிடைக்கும், போக்குவரத்து தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆனால் தந்தையார் பாருங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். முக்கியமாக கன்னிராசிக்கு தகப்பனாருக்கு தான் இந்த மாதம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல சனி பகவான் 7ஆம் இடத்துல கண்டக சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ கண்திஷ்டி அதிகமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், வெளி மனிதர்கள்ட்ட அதிகமாக பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே கூடாது. சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சனி ராசியை பார்க்குற வரையும் பாருங்கள், கொஞ்சம் கண்திஷ்டி இருக்கும். உடம்புல ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். அதே போல் பாருங்கள், சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 10ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. ஜூலை 16ஆம் தேதி வரையும் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்தில் இருப்பாங்க. அப்போ சூரிய லாபஸ்தானத்தில் வரும் பொழுது பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பழைய இடத்தை ஏதாவது விற்கணும் அப்படின்னா நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். தந்தையார் தாயாருக்கு இருந்த செலவுகள் பாருங்கள் கட்டுக்குள் வரும். அதே போல் புது வாகனம், பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கிறது, அதே போல் வீடு மாறுறது, இடம் மாறுறது, தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றுறது, இது போன்ற ஒரு சில யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜூலை ஒரு 16 தேதிக்கு அப்புறம் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அப்போ மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருந்தாலே போதும், எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். எதையும் சாதிக்க முடியும். அதே போல் குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருப்பதனால எதிலையும் ஒரு லாபம், தொட்டதெல்லாம் பாருங்கள் வெற்றியில் முடியக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் எங்கு சென்றாலும் பாருங்கள் ஒரு உயர்வான ஒரு யோகம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது. மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் எதையும் வெல்ல முடியும் கன்னிராசிக்காரர்கள். அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 8, 9, 10 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 4, 5, 6, 7, 8, ஜூலை 14, 15, 16, ஜூலை 19, 20, ஜூலை 23, 24, 25 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.